இருட்டில் நடந்தது சிறுகதை. ஆசிரியர் ராவி அவர்கள். சாயந்தரம் 7 மணி இருக்கும். அனந்து பாட்டி பூஜை அலமாரிக்கு எதிரில் குத்து விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு ஜெபத்துக்கு உட்கார்ந்தாள். அவள் பாதி ஜெபம் செய்து கொண்டு இருந்த பொழுது பூஜை அலமாரிக்கு மேலே இருந்த தட்டிலிருந்து பொத்தென்று ஏதோ ஒன்று கீழே விழுந்தது. அனந்த பாட்டி தன் வெள்ளெழுத்து பார்வையுடன் சத்தம் கேட்ட இடத்தை நோக்கினாள். நீளமாக ஏதோ விழுந்து கிடந்தது தெரிந்தது. பாட்டி பயந்து போய் எழுந்தாள். வாசல் திண்ணையில் சந்தியா வந்தன ஜபம் செய்து கொண்டிருந்த சுப்பு தாத்தாவை அழைத்தாள். இந்தாருங்கோ, நடுக்கூடத்தில் பாம்பு, சீக்கிரம் எழுந்து வாங்கோ. சுப்பு தாத்தா அவசர அவசரமாக அடுத்த வீட்டு பஞ்சாமியை அழைத்து கொண்டு கையில் ஒரு மூங்கில் தடியுடன் உள்ளே நுழைந்தார். குத்துவிளக்கு வெளிச்சத்தில் அவருக்கு ஒன்றும் புலப்படவில்லை. பஞ்சாமியோ ஏக பயந்தாங்கொள்ளி தூரத்திலே நின்ற வண்ணம், தாத்தா தாத்தா, அதோ அதோ பாம்புதான் படுத்திருக்கு என்றான். அரிக்கேன் விளக்கை ஏற்றி வைக்கப்படாதோடி? மண்ணெண்ணைக்கு எங்கே போகிறது என்றவாறே ஆனந்த பாட்டி குத்து விளக்கை தூண்டிவிட்டாள். என்ன தாத்தா, பாம்பு விழுந்த இடத்தை விட்டு நகராமலே கிடக்கே? இறை கிரை முழுங்கி இருக்கும்டா. தாத்தா, அந்த மூங்கில் தடியை இப்படி கொடுங்க, ஒரு கை பார்த்து விடுறேன் என்ற பஞ்சாமியின் குரலில் பதட்டம் தான் மேலோங்கி இருந்தது. அனந்த பாட்டி போட்ட கூச்சலில் தெருவில் உள்ள சின்ன குழந்தைகள் சில உள்ளே வேடிக்கை பார்க்க வந்துவிட்டன. தெருவிலோ பெரிய ஆட்கள் யாரையுமே காணோம். சந்தியா காலமாச்சே, அவரவர்கள் ஆற்றங்கரைக்கு போயிருக்கா போலிருக்கு என்று கூறிய அனந்த பாட்டி சின்ன குழந்தைகள் யாரையும் உள்ளே வரவிடாமல் தடுத்தாள். தாத்தா மூங்கில் தடியை கொடுத்த வண்ணம், ஏண்டா பஞ்சு, பாம்பு நகர்ந்துடுத்தோ என்று கேட்டார். இன்னும் இல்லை தாத்தா, இறை விழுங்கி விட்டதுனால அசைய மாட்டாம கிடக்கிறது, ஒரு போடு போடுறேன் மண்டையில் என்று கூறி தடியை கையிலே வாங்கி கொண்டான் பஞ்சாமி. டேய் ஜாக்கிரதை, தூர இருந்தபடியே அடி, நல்ல பாம்பாய் இருந்தா சீரெண்டு மேலே பாயும் என்று எச்சரித்தார் தாத்தா. தாத்தாவின் சொற்படி திரும்பி ஓடுவதற்கும் தயாராக நின்று கொண்டு தூரத்திலே நின்ற வண்ணமே கண்களை மூடிக்கொண்டு ஒரு போடு போட்டான் பஞ்சாமி. கண்களை மூடிக்கொண்டு அடித்தாலும் அவனது குறி தவறவில்லை. 1 2 3 4 அடிகள் அதன் மேலே விழுந்துவிட்டன. அப்பொழுதும் அது அசைந்து கொடுக்கவே இல்லை. இறை தின்னுட்டு வந்து என் கையில் மாட்டிக்கொண்டு இன்று யமலோகம் போய் சேர்ந்து விட்டது. அது அடிச்ச அடியில் ரத்தம் கூட வந்து விட்டார் போல இருக்கிறது. இனிமே தைரியமாக கிட்டக்க போகலாம். இருந்தாலும் பாட்டி, குத்து வழக்கை இன்னும் கொஞ்சம் கிட்டக்கத்தில் எடுத்து வையுங்கோ என்றான் பஞ்சாமி. பாட்டி நடுங்கிய கரத்துடன் குத்து விளக்கை அருகிலே எடுத்து வைத்தாள். ஏண்டி, பாம்பு செத்து போயிடுதோ இல்லையோ என்று கேட்டுக்கொண்டே சுப்பு தாத்தாவும் சற்று அருகிலே போனார். பஞ்சாமி அருகில் சென்றவன், ஒருவேளை பாம்பு இல்லையோ தாத்தா என்று கேட்டான். பாம்பு இல்லாமல் வேற என்னவா இருக்க முடியும்டா என்று கேட்ட வண்ணம் தாத்தா கீழே குனிந்து பார்த்தார். பிறகு அண்ணாந்து தட்டியை பார்த்தார். மீண்டும் கீழே குனிந்து பார்த்தார். என்ன அப்படி பார்க்குறேள் என்று கேட்டாள் அனந்து பாட்டி. ஒன்றுமில்லை, இன்னைக்கு காலையில் கீரையை ஆய்ந்து விட்டு கீரை தண்டை எங்கே வைத்தாய்? தட்டி மேலே தான். அது வைத்த இடத்துல இருக்கோ பாரு என்றார் தாத்தா. பாட்டி தன் மங்கிய பார்வையை மேலே ஓட்டினாள். அதற்குள் பஞ்சாமி பார்த்து முடித்து விட்டான். தாத்தா, துவண்டு வாடி வதங்கி போன சிவப்பு கீரை தண்டு தான் பாம்பாகி பரலோகம் போயிருக்குது. நாளைக்கு உங்களுக்கு பிடித்த கீரை தண்டு பொரிச்ச கூட்டு அது பயன்படாமல் போயிடுத்து என்றான். அன்பானவர்களே, ராவி அவர்கள் எழுதிய இருட்டில் நடந்தது சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.